ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேரியபிள்ஸ். வேரியபிள்னா ஒரு மெமரி லொகேஷன். அந்த மெமரி லொகேஷன்ல தான் ஒரு டேட்டா இல்லைன்னா வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணிய நம்ம ஒரு பாட் இல்லைன்னா ஒரு ஜார்ல ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஜார் இல்லைன்னா பாட் தான் வேரியபிள். அந்த தண்ணி தான் டேட்டா இல்லைன்னா வேல்யூ. அதுக்கப்புறம் கோர் டேட்டா டிக்ஷனரி அண்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் பார்ப்போம். நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் யூஸ் பண்றதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இன்டிஜரை யூஸ் பண்றோம்னா, அதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பர் இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் நம்பர் இல்லைன்னா 0 யூஸ் பண்றதா இருந்தா, நம்ம ஒரு இன்ட்ன்ற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டெசிமல் நம்பரை யூஸ் பண்றோம்னா, ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி லார்ஜ் டெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா, டபுள்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் கேரக்டரை யூஸ் பண்றோம்னா கேர்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் யூஸ் பண்றோம்னா நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்றதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்ட்ன்ற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்றோம்னா பிரிண்டப் ஃபங்க்ஷன்ல %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை டிக்ளேர் பண்றதா இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்றோம்னா %f ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்றதா இருக்கும். அதே மாதிரி டபுள்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்றோம்னா %f இல்லைன்னா %lf ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்றதா இருக்கும். அதே மாதிரி கேர்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்றோம்னா %c ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்றதா இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு சி கோடை பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 10ன்ற வேல்யூவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நான் அந்த வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் நேம் வந்து ஆப்பிள்ஸ். நீங்கள் ஆப்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் என்ன வேரியபிள் நேம் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஆப்பிள்ஸ்க்கு பதிலாக நம்பர்ன்ற வேரியபிள் நேமை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு இன்டீஜரை யூஸ் பண்ணுறதுனால இன்ட்ன்ற டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் printf ஃபங்க்ஷனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோன்னா %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ, டேட்டா டைப்புக்கு பக்கத்தில் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ, நம்ம அதே வேரியபிள் நேம் தான் printf ஃபங்க்ஷன்லேயே கொடுக்கணும். ஸோ நான் நம்பர்ன்ற வேரியபிள் நேமை டேட்டா டைப்புக்கு பக்கத்தில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறனால நான் நம்பர்ன்னே கொடுக்குறேன். நம்பரு தான் கொடுக்கணும். ஸோ நான் செமிகோலன் போட்டு printf ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ 10ன்ற நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டெசிமல் நம்பரை யூஸ் பண்ணுவோம். ஸோ டெசிமல் நம்பர் யூஸ் பண்ணணும்னா ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். ஸோ அதே நம்பர்ன்ற வேரியபிள் நேம்லேயே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 10.232121 ஒரு டெசிமல் நம்பரை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் printf ஃபங்க்ஷனில் எஃப்ன்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்பர் அதே வேரியபிள் நேமே இருக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டபுள் யூஸ் பண்ணுறேன். டபுள் யூஸ் பண்ணுறேன்னா %f இல்லைன்னா lf யூஸ் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேர்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே வேரியபிள் நேமே யூஸ் பண்ணிக்கிறேன். பட் நம்ம ஒரு கேர்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோன்னா சிங்கிள் கோட்குள்ளார
நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இல்லைன்னா ஆல்பபெட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கேர்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறதுனால பர்சன்டேஜ் சின்ற ஃபார்மட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது.